இன்றைக்கி ஆப்பம். குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம மெயின் டிஷ்ஷில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆப்பமில் கார்போஹைட்ரேட் இருக்குது, கொஞ்சமாக நார் சத்து இருக்குது. ஏன்னா நம்ம தேங்காயும் போட்டு செய்கிறனால இது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும், பிளட் சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. இதுக்கு சைட் டிஷ் சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் கார சட்னி. இதிலிருந்து கொஞ்சம் மினரல்ஸ் கிடைக்கும். இதில் கொஞ்சம் நார் சத்து, கொஞ்சம் மினரல்ஸ். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பால். இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால டயபெட்டிக்காக இருக்கிறவங்க தவிர்த்துடலாம், இல்லைன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். விட்டமின்காக கொஞ்சமாக மாதுளம்பழம், ப்ரோட்டீனுக்காக இது சிவப்பு அவரை. மாதுளம்பழத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். இரத்த சோகை இருக்கிறவங்க அடிக்கடி இது உணவில் சேர்த்திக்கலாம். கூடவே சிவப்பு அவரை, இதில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் நார் சத்து இருக்குது. இதில் கிளைசமிக் இன்டெக்ஸ் கம்மியாக இருக்கனால ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும், வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.